ஜென்டில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த டிஎன்பிஎல் 2026 என்ன ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா பாதியில வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன் டிஎன்பிஎல்லுக்கு அப்படின்னு நினைக்கும்போது, என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு பத்தின வீடியோ தானே இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 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 இல்ல. செகண்ட் ஹால்ஃப் பத்தி வீடியோ போட போறியா கிறுக்கானந்தா? அந்த வீடியோல பேச போறியா? அப்படி கேட்டீங்கன்னா, இல்ல, இல்ல அதுவும் கிடையாது. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மென்ட் குடுத்த விஷயம் இந்த டிஎன்பிஎல் 2026ல அப்படின்னா, என்ன துஷார் ரேகஜா அடிச்ச அ ரன்களா? 100ஆ? அதுவா? இல்லன்னா மதுரை பேந்தர்ஸ் சேஸ் பண்ணாங்கல்ல அதுவா? இல்ல ஹரி ராகவேந்திரா அடிச்ச அந்த ரன்களா? ராம்குமாரோட 6ஆ? என்ன எது? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸைட்மென்ட் குடுத்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. இல்லன்னா மோஹித் ஹரிகரன் வந்து தர்பூசணி சாப்பிடுற அந்த கஜினி சூர்யா ஸ்டைல் பண்ணது அது பிடிச்சிருந்ததா? அதான் சொல்றேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அல்டிமேட்லி என்ன ஒரு விஷயம் இந்த டிஎன்பிஎல்ல ஈர்த்துச்சு, இழுத்துச்சு, ஒரு எக்ஸைட்மென்ட்ட குடுத்துச்சு. ஆமா, பேசப்போற விஷயமே இதுதான். டிஎன்பிஎல்லோட குவாலிட்டி. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் ஒரு கலர்ஃபுல்லா இருந்த வருஷம் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் அப்டின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிஎன்பிஎல்லோட வியூவர்ஷிப். இத பத்தி தான் நான் வந்து இந்த வீடியோல பேசப் போகுறேன். கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா வியூவர்ஸ் நீங்க தான். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நீங்க இப்போ கமெண்ட் பண்ண போறீங்க. நான் என்னோட கமெண்ட்ஸ வீடியோ வழியா தெரிவிக்க போறேன். சரி பேசலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஎன்பிஎல் 2026ஓட வியூவர்ஷிப் நெறைய நம்பர்ஸ்லாம் பேச போறது கிடையாது. YouTubeல இதுக்கு முன்னாடி இவ்வளோ வியூஸ் வந்துச்சு, இப்போ இவ்வளோ வியூஸ் வந்திருக்குன்னு அப்படி சொல்லி நான் பேச போறது கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான நம்பர்ஸு. அது நெறையக்கு தகவல்கள் அப்படிதான் இருக்கும். ஓகே. 2 வகையான ஆடியன்ஸ் நான் டிவி பக்கம் போக விரும்பல. ஏன்னா நான் டிவில பார்க்கவே இல்ல. YouTubeல தான் அந்த டிஎன்பிஎல் 2026 முழுக்கவே பார்த்தேன். அதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கு ஒரு மேட்ச் பார்க்க போனேன். இன்ஃபாக்ட் அடிக்கடி YouTubeலேருந்து மேட்சஸ்ல எவ்வளோ கிரவுட் வராங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ 2 வகையான கிரவுட். YouTubeல இருக்கிற ஆடியன்ஸ், கிரவுண்டுக்கு வந்த ஆடியன்ஸ் இவங்க தான். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் YouTubeக்குள்ள போயிடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த வருஷம் YouTubeஓட இந்த குவாலிட்டி, கிளாரிட்டி தான். டிஎன்பிஎல் 2026 YouTubeல இந்த தடவ ஸ்ட்ரீம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்டோனே, நான் அத பத்தின ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்திருப்பேன். அதுல இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட அத பத்தி ஷேர் பண்ணிக்கவும் போறேன். அதாவது இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கணும்னு தாண்டி, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீங்க ஐபிஎல்லோ இல்லன்னா ஒரு ஐசிஸ் ஈவென்ட்டோ அதாவது ஒரு வேர்ல்டு கப்பையோ நீங்க YouTubeல பார்க்கலாம். அதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த டிஎன்பிஎல் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. நீங்க வேணா பாருங்க. ஏன்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் YouTubeல ஸ்ட்ரீம் பண்ணாங்க. நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஷோ ஸ்பீடெல்லாம் கூப்பிட்டு, "தம்பி நீ வந்து உன்னோட யூடியூப் சேனல ஸ்ட்ரீம் பண்ணிக்கப்பா" அப்படின்னு சொல்லிலாம் குடுத்தாங்க. ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப் YouTubeல ஸ்ட்ரீம் ஆகுச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கம் இப்போ நடந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இருக்குது இல்லையா? அதோட வார்ம் அப் கேம்ஸ், இந்தியாவோட வார்ம் அப் கேம்ஸ் உட்பட இந்தியால நீங்க ஐசிசியோட யூடியூப் சேனல்ல போயிட்டு லைவ் பார்க்கலாம். ஆனா இந்த இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால மட்டும் உங்களால YouTubeல பார்க்க முடியாது. ஆனா மத்த கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால YouTubeல பார்க்க முடியும். ஆக்சுவலி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஐசிசி வந்து ஐசிசி டாட் டிவின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. வெப்சைட்ல மட்டும் தான் அதாவது ஐசிசியோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க சைன் இன் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. பட் ஐசிசி அத என்ன பண்ணிட்டாங்க, YouTubeக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, YouTube வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி YouTube வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலயும் கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்க முடியுதுங்கிறதுனால, YouTubeல கொண்டு வந்து, இந்த ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட போட்டிகள் YouTubeல பார்க்குற மாரி வழிவகை செஞ்சாங்க. இன்ஃபாக்ட் வெஸ்ட் இண்டீஸோ, அப்புறம் பாகிஸ்தானோ, இப்ப ஸ்ரீலங்காவோ, அவங்களோட போட்டிகளெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அஃபிஷியல் சேனல்ஸ் இதுல பாகிஸ்தான் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரைட்ஸ் வந்து ஏதோ ஒரு சேனலுக்கு YouTube ஸ்ட்ரீமுக்கும் சேர்த்து விக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். பட் வெஸ்ட் இண்டீஸோட மேட்சஸ்களும், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட மேட்சஸ்களும் இப்ப ரீசென்ட் பாஸ்ட் டைம்ல அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்ல வந்து இங்க ஸ்ட்ரீம் பண்ற ஒரு காலத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் யூடியூப்ல வருது. ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் யூடியூப்ல வந்துச்சு. கூகுள் இருக்காங்க இல்லையா? கூகுளோட தான் யூடியூப். கூகுள் வந்து இப்போ ஐசிசி கூட வந்து அசோசியேட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிசியோட வேர்ல்டு கப்பு அதான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் வேர்ல்டு கப், ஐபிஎல் நீங்க வந்து ஐசிசியோட யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். அதாவது யூடியூப்ல நீங்க வேர்ல்டு கப்ப பார்க்கலாம். நான் கண்டிப்பா இந்த வீடியோவ நீங்க ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு இத நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, டெஃபினட்டா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். யூடியூப்புமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவன் வந்து அ லைவ் ஸ்ட்ரீமா ஊக்குவிக்கிறான். நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இங்கேயும் சொல்றேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு. யூடியூப்ப பொறுத்தவரைக்கும்
அவன் அப்போலேருந்து ஓகேங்களா, அவன் அந்த லா பெரிய ஒரு வீடியோ அதாவது ஒரு 10, 20 நிமிஷத்துக்கு வீடியோஸ் போடுறான்ல, அதையோ இல்ல ஷார்ட்ஸையோ ஊக்குவிக்கிறத தாண்டி, யூடியூப்காரன் லைவ் ஸ்ட்ரீம தான் ஊக்குவிக்கிறான். அதாவது அவனுக்கு தெரியும். முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. டிவி இருக்க போது டிவில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க யூடியூப் அதாவது ஓடிடி அதாவது யூடியூபு, அப்ப ஹாட்ஸ்டார் இது மாரி தான் ஓடப்போதுங்கிறத யூடியூப்காரன் புரிஞ்சுகிட்டு, டிவில யூடியூப் தான் ஓடணும். யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோஸ் தான் ஓடணும். டிவில யூடியூப் தான் இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணி, எப்படி நியூஸ் சேனல்ஸ் 24/7 மாரியோ, யூடியூப் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி யூடியூப்காரன் முடிவு பண்ணி, லைவ் ஸ்ட்ரீம் பண்றவங்களுக்கு, ஸ்ட்ரீமர்ஸுகளுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்ல ஸ்ட்ரீமர்ஸ கூப்பிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறையாவுக்கு அவங்க நெறைய விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ யூடியூப் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் தான் தேவ. பொதுவாவே எங்கள மாரியான கிரியேட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஸ்ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரீயா குடுக்க போறது கிடையாது. இப்ப நீங்க டிஎன்பிஎல் ஃப்ரீயா பார்க்குறீங்கல்ல, இதுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு, என்ன பண்ணுவான் யூடியூப்காரன், "ஆ நீ பே பண்ணு. ஒரு மேட்ச்சுக்கு நீ பே பண்ணு." இப்ப ஃபேன் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு 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 மேட்ச்சுக்கு நீ பே பண்ணு. ஒரு டூருக்கு நீ பே பண்ணு அப்படிங்கிற மாரி யூடியூப் வரலாம். ஏன்னா யூடியூப்லயும் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்ப யூடியூப் மியூசிக் இருக்குது இல்லையா? யூடியூப் பிரீமியம் இருக்கு இல்லையா? அதே போல யூடியூபும் கொண்டு வருவான். கண்டிப்பா பாருங்க, இது நடக்கும். இப்போ டிஎன்பிஎல்ல இது எதுக்கு நான் சம்மந்தப்படுத்தி பேசுறேன் அப்டின்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, T20 வேர்ல்டு கப் நடத்தி முடிச்சாச்சு. பட் இன்னொரு பக்கம் டிஎன்பிஎல்லுக்கு ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு. ஐ திங்க் இந்தியால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட் ஈவென்ட் லைவ் அஃபிஷியலி யூடியூபோட ஒரு வித் பெர்மிஷனோட ஐ திங்க் யூடியூபோட கொலாபரேஷனோட எனக்கு அந்த டெர்ம் சரியா தெரியல. பட் ஆனா டிஎன்பிஎல் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டிஎன்பிஎல் தான் அவங்களோட எக்ஸ்பெரிமென்ட்டு. ஸோ டிஎன்பிஎல் அதாவது ஒரு கிரிக்கெட் ஈவென்ட் இங்க 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 இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டிங் ஹப் ஒரு கிரிக்கெட்டிங் ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஸ்டேட் அதுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு சக்சஸ் தான். அந்த சக்சஸ பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் சக்சஸ். என்னன்னா, டிஎன்பிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டிஎன்பிஎல்லோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட் பார்த்தேன். 84,000மோ என்னமோ பார்த்தேன். இப்ப பார்த்தா 1,84,000 இருக்குது. இன் பிட்வீன் 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிட்டத்தட்ட வந்திருக்குது. அண்ட் அதே நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே பை டே வந்து இங்க லைவ்ல பார்க்குறவங்க வியூவர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகுறதையும் பார்க்கவும் முடியுது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தாண்டி, அது குவாலிட்டி 4Kல குடுக்குறாங்க, 2Kல குடுக்குறாங்க. அ குவா அ நான் அதாவது இது இந்த மாரி விஷயம் எனக்கெல்லாம் என்ன மாரி வியாதி நெறைய பேருக்கு இருக்கும். நெறைய பேருக்கு இருக்கிற வியாதி எனக்கும் இருக்குதுன்னு நான் நம்புறேன். எப்படி தெரியுமா? இப்ப இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது இந்தியாங்கிறத தாண்டி எந்த ஒரு டீம் அதாவது டெஸ்ட் பார்க்க பிடிக்கும். ஆனா, அதையும் தாண்டி எனக்கு யார் பிராட்காஸ்டிங் பண்றா? இவங்களா? பார்க்கலாம். பார்க்கலாம் நல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா, அவங்களோட குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஆஸ்திரேலியா அ அ ஆஸ்திரேலியால அவன் வேற மாரி டெக்னாலஜி வச்சு மிரட்டிருவான். அதனால அவன் வேற மாரி ஒரு விஷயத்த குடுத்துருவான். இங்கிலாந்துல நீங்க சும்மா கேமரா வச்சாலே சூப்பரா இருக்கும். அதனால நான் இங்கிலாந்துல பார்ப்பேன். பட் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 4K, 2K ஏங்க நான் 4K, 2Kலாம் பார்க்குறவன் கிடையாது. 1080ல பார்ப்பேன். 1080ல பார்க்கும்போதே கிளியர் கிறிஸ்டலா YouTubeல இருந்தது. மொபைல்ல பார்க்கும்போதும், எனக்கு லேப்டாப்ல பார்க்கும்போதும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு புதுசா அ ஒ ஒருத்தவங்க வந்து இந்த மாரி ஒரு கிரிக்கெட்டிங் ஈவென்ட் எடுக்குறாங்கன்னா, அந்த பஃபர் ஆகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கனெக்ஷன் கட் ஆகும். ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்ல. ஆனா, YouTube இந்த தடவ டிஎன்பிஎல்ல பிராட்காஸ்ட் பண்ணும்போது, ஸ்ட்ரீம் பண்ணும்போது, எந்த விதமான பிரச்சனையும் வரல. எந்த விதமான பக்கும் வரல. எந்த விதமான பஃபரிங்கும் வரல. எந்த பிரச்சனையும் வரல. கிளியரா இருந்துச்சு. அ உள்ள நுழைஞ்சாலே டக்குனு மேட்ச் ஓடுச்சு. 2 நாளுக்கு அப்புறம் மேட்ச் ஓடுச்சு. அவ்வளோதான். செம்மையா இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல எனக்கு இன்னும் ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராபிக்ஸ் கார்டு, கிராபிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லா இத்தன வருஷம் டிஎன்பிஎல்ல இந்த மாரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஒரு டிஎன்பிஎல் நான் பார்த்தது கிடையாது. அதாவது ஒரு ஐசிசி ஈவென்ட்ஸ்ல எப்படி கலர்ஃபுல்லா இருக்குமோ, அதே போல கலர்ஸ் இந்த டிஎன்பிஎல்ல பார்க்க முடிஞ்சது. சோ ஃபார் தெரியும் இந்த 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 வொர்க்குக்கு பின்னாடி அதாவது டிஎன்பிஎல் YouTubeல வருதுல்ல, அதுக்கும் டிஎன்பிஎல் இவ்வளோ கலர்ஃபுல்லா ஆச்சுல்ல, இவங்கலாம் யாருன்னு தெரியும். பட் ஆனா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா, நீங்க தான் முன்னோடி. இப்போ YouTubeல ஒரு ஐசிசி அதாவது YouTubeல வேர்ல்டு கப் வரப்போது. YouTubeல இன்னும் 4, 5 வருஷம் கழிச்சு ஒரு வேர்ல்டு கப் ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க டிஎன்பிஎல்ல இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இதுவரைக்கும் போயிட்டு இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே போல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அது வேற ஒரு விஷயத்த எல்லாம் தாண்டி வேற ஒரு பிசினஸ அது ஓப்பன் பண்ணி விடுங்கிறதையும் நான் பார்க்குறேன். லாங்குவேஜ் மாத்திக்கலாம். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
மத்த ஓடிடில இருக்கிற மாரி உங்களுக்கு குவாலிட்டி மாத்திக்கலாம். ஹை குவாலிட்டி குடுத்தாச்சு. 4K, 2K வரைக்கும் குடுத்தாச்சு. இது வேற எந்த ஒரு ஓடிடியும் இத குடுக்கலங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியால குடுக்கலங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதே நேரத்தில நெறைய நார்த்ல நெறையாவுக்கு பிரீமியர் லீக் போட்டிகள்லாம் நடக்கும். நார்த்ல நெறைய பிரீமியர் லீக் போட்டிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. டிஎன்பில கால் தூசுக்கு வர முடியாதுங்கிற அளவுக்கு தான் குவாலிட்டிங்கிறது இருந்துச்சு. அங்கலாம் வந்து 1080யே பெட்டரா குடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது, இங்க 2K, 4K வரைக்கும் டிஎன்பிஎல் குடுத்தாங்க அப்படிங்கும்போது குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அதான் டிஎன்பிஎல். ஸோ யூடியூபுக்கு யூ தெர்ல எப்படி எடுத்துக்குவாங்க. பட் ஆனா யூடியூப் அடுத்த வருஷம் டிஎன்பிஎல் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரிப்ஷனோட பாருங்க அப்படிங்கிற மாரி கொண்டு வருவாங்க நான் நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ராங். பட் என்ன பொறுத்தவரைக்கும் செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப் டிஎன்பிஎல் சக்சஸ். சக்சஸ்னா இப்போ ஒரு கிரிக்கெட் ரசிகனா என்ன திருப்திப்படுத்திருச்சு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வியூஸ் அந்த விதத்துலயும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்கிரீஸ் ஆன விதத்துலயும் சரி, அத தாண்டி அதான் இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த கவுண்டர் வந்திருக்கும், வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. இன்னொன்னு டிஎன்பிஎல் பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் ஸ்டார் காஸ்டிங் நீங்க பாருங்களேன். அஸ்வின் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு வேற யாரெல்லாம் வாஷிங்டன் சுந்தர் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி இல்ல. அபரிஜித் இப்போ மென்டாரா ஆகிட்டாரு. இந்திரஜித் மட்டும் இருந்துகிட்டு இருக்காரு. அ பெரிய பெரிய பிளேயர்ஸ் கிடையாது. எப்படி தோனி, ரோஹித், கோலி இவங்க கிட்ட இருந்த ஒரு கில், அபிஷேக் சர்மா அடுத்த கட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ்கள்ட்ட இந்த டிஎன்பிஎல் மூவ் ஆன மாதிரி, இப்போ டிஎன்பிஎல் அப்படிதான் மூவ் ஆகியிருக்குது. இன்னும் நட்டு இருக்காரு. சாய் கிஷோர் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டீம்லயும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஜக்கி இருக்காரு. பட் மத்த டீம்ஸ்கள்ல அந்த விஷயங்கள் தான் குறைஞ்சது. பட் ஆனா அதையும் மீறி இந்த வருஷம் ஒரு டிஎன்பிஎல் என்ன பார்க்க வைக்குது. என்ன கொஞ்ச நேரம் உட்காந்து அ வேற எங்கேயும் வெளியில போகாத, பாரு. இல்ல வெளியில போனாலும் மேல ஓட விட்டுட்டு என்ன பாரு அப்படின்னு டிஎன்பிஎல் சொல்லுதுன்னா, குவாலிட்டிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் கிரிக்கெட் இருக்கு. கிரிக்கெட், குவாலிட்டி 2மே சேர்ந்தா தான் ஒரு ரசிகனுக்கு திருப்தியே. ஸோ ஸ்டார் காஸ்டிங் இல்ல. பட் ஆனா இந்த காலகட்டத்தில இப்படி ஒரு குவாலிட்டி. இவ்வளோ உழைப்பு போடுறாங்க. இந்த உழைப்பு எப்படி சொல்றது? இந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இப்ப கிடைக்கிறத விட இன்னும் நெறைய எடுத்து குடுக்கும். கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட்ல வந்த கிரவுண்டுக்கு வரக்கூடிய கிரவுடு. கரெக்ட்டு தானா? யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் சாரி டிஎன்பிஎல் பொறுத்தவரைக்கும் டிஎன்பிஎல்லோட கெத்து, டிஎன்பிஎல்லோட ஸ்ட்ரெங்த்து என்னன்னு கேட்டா, கிரிக்கெட்டர்ஸ் அவங்க அடிக்கக்கூடிய 6, 4 இதெல்லாம் தாண்டி கூட்டம். அந்த லோக்கல் கூட்டம் இருக்குல்ல. லோக்கல் கூட்டம்னா டிஎன்பிஎல் அப்படிங்கிறது வந்து நானு சென்னைக்கானது கிடையாது. டிஎன்பிஎல் அப்படிங்கிறது தென் தமிழகத்துக்கானது. சேலம், திண்டுக்கல், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈவன் மதுரைக்கானது கூடமே. மதுரை பத்தி நான் புலம்புறேன். விடுங்க அது ஒரு கதை இருக்கு. பேசலாம் இந்த வீடியோல. இந்த 4 ஊர் இருக்குல்ல, இந்த 5 ஊர்களுக்குமானது தான் டிஎன்பிஎல் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா, நீங்க சேப்பாக்குல வச்சா எவ்வளோ கிரவுடு எனக்கு கிரவுண்டு ஃபுல் ஆகணும். கிரவுண்டு திருவிழாவாகணும் அப்படின்னா, அது வந்து இந்த 4 சிட்டி தான். பட் இந்த தடவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல், சென்னை அப்படின்னு சுருங்கி போச்சு. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, சேலம் இந்த 3 ஊரோட கிரிக்கெட் ரசிகர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஏமாறல. அவங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. டிஎன்பிஎல் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஏமாற்றம். அவங்களுக்கு லாஸ் கிடையாது. இது டிஎன்பிஎல்லுக்கு தான் லாஸு. இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள டிஎன்பிஎல் தான் இழந்திருக்குது பல்வேறு காரணங்களுக்காக. ஒண்ணும் சொல்லிற முடியாது. ஏன்னா, வேற வழி இல்ல. நடக்குமா, நடக்காதா அப்படிங்கும்போது இப்போ நடத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது, இது ஒரு பெரிய சக்சஸ் தான். சரி ஓகே. நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ இப்போ திண்டுக்கல்ல இந்த வருஷம் டிஎன்பிஎல் நடந்துச்சா? பொதுவா நீங்க டே மேட்சஸ்களுக்கு கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் வரும். வெயில் இருக்கும் பல காரணங்களுக்காக. ஆனா நைட் மேட்சஸ் எப்பவுமே கூட்டம் இருக்கும். அதே அளவு கூட்டம் திண்டுக்கல்லுக்கு வந்துச்சு. அதே அளவுக்கு நிரம்பி வழிஞ்சுச்சு. அதே அளவுக்கு என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா உண்மையா சொல்றேன். சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இங்க வச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதா? ஆமா. எனக்கும் அதே தான் ஒரு ஃபீல். இல்ல ஏதாவது இன்னொரு சிட்டி. இப்போ திருநெல்வேலிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஎன்பி காலகட்டங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. நைட் மேட்சஸ் அப்பலாம் எக்ஸ்ட்ராவா 2, 3 பஸ் எல்லாம் விட்டு, இல்ல அந்த அந்த வழியா மட்டும் பஸ் ஸ்டாண்ட் டூ அந்த சங்கர நகர் சங்கர நகருக்கு பஸ் விடுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. திருவிழாவா தான் இருக்கும். திண்டுக்கல்லே திருவிழாவா தான் இருக்கும். அந்த ஊருக்கு வெளில கிரவுண்ட் இருக்கும். ஆனா, அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு திருவிழாவா இருக்கும். அங்க கூட்டம் இருக்கும். அப்படி இருந்துச்சு. டிஎன்பிஎல் அப்படி இருந்துச்சு. பட் இந்த தடவ 2 கிரவுண்ட் அப்படிங்கிறது சுருங்கிருச்சு. பட் சென்னையில எனக்கு இந்த நாலெட்ஜபிள் கிரவுட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே. பட் இவங்க கிரிக்கெட்ட கொண்டாடுற கிரவுடு. இவங்க இல்லாம அதாவது இப்ப கோயம்புத்தூர், சேலம், திண்டுக்கல் சாரி திருநெல்வேலி இவங்கலாம் இல்லாம ஒரு மாரி சங்கடம் தான் அப்படிங்கிற மாரி தான். இப்போ யூடியூப் அதோட ஆடியன்ஸ் பார்த்துட்டோம். சக்சஸ் பார்த்துட்டோம். இந்த பக்கம் நீங்க
கிரவுண்டு கிரவுண்டுக்கு வந்த கிரவுடு, ஆடியன்ஸ் இவங்கள பத்தி பார்க்கும்போது, டிஎன்பிஎல்லோட கெத்து, டிஎன்பிஎல்லோட ஸ்ட்ரெங்த்து என்ன அப்டின்னா, நான் இவங்க அதாவது கிரிக்கெட்டர்களை தாண்டி, கிரிக்கெட்டர்கள் அடிக்கக்கூடிய 6, 4 இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த கிரவுடு, லோக்கல் கிரவுட், லோக்கல் கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க தான் சொல்லுவேன். டிஎன்பிஎல் அப்படிங்கிறது வந்து சென்னைக்கானது கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் தென் தமிழகத்துக்கானது. அதாவது திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இன்ஃபேக்ட் மதுரைக்குமானதுமே. ஆமா, மதுரைய பத்தி தனியா பேசுறேன். அது ஒரு அத பத்தியும் பேசணும். பின்னாடி பேசுறேன். பட் இந்த 5 இந்த 4 வென்யூகளையும் இல்லாம இப்ப 2ஆ சுருங்கிடுச்சு. சென்னை, திண்டுக்கல் அப்படின்னு சுருங்கிடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு லாஸு? யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னா, கோயம்புத்தூருக்கோ, இல்ல திருநெல்வேலிக்கோ, இல்ல சேலத்திலே இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகனுக்கு கண்டிப்பா கிடையாது. இது டிஎன்பிஎல்லுக்கான ஒரு இழப்பா தான் நான் பார்க்குறேன். அதாவது டிஎன்பிஎல்லோட ஒன் ஆஃப் த பார்ட் நான் சொல்ற இந்த 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 ரசிகர் கூட்டம் தான். டிஎன்பிஎல்லோட ஏதோ ஒரு பாகம் இழந்த மாரி, ஏதோ ஒரு பாகத்த வெட்ன மாதிரி எனக்கு அந்த ஒரு 3 சிட்டீஸ்லயும் டிஎன்பிஎல் நடக்காத ஒரு வருத்தத்த தான் குடுக்குது. திண்டுக்கல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பட் ஊருக்கு வெளியில தான் கிரவுண்ட் இருக்கும். திருவிழா மாரி இருந்துகிட்டு இருக்கும். கோயம்புத்தூர் அப்பலாம் வந்து பார்த்தீங்க கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். மழையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய சங்கரன் நகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுலேருந்து சங்கரன் நகருக்கு அந்த நேரத்தில பஸ் விடுவாங்களாம். ஏதோ திருவிழா மாதிரி அ பஸ் விட்டு அப்போ சம்பாதிப்பாங்க. அந்த ஒரு ஒரு லெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அ ஏதோ ஒரு வகையில அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து பயன்பெறுவாங்க. அது ஒரு மாரி நல்லாருக்கும். அதுதான் டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அதுதான் டிஎன்பிஎல்லாவே இருந்துச்சு. இப்போ 2 ஊர்ன்னு சுருங்கிடுச்சு. ஒண்ணு சென்னையில வச்சது நான் வந்து மேபி அது கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்கன்னு நெனைப்பேன். பட் ஆனா பல்வேறு காரணங்களுக்காக இப்ப 2 ஊரா சுருங்கிச்சு. அந்த ஒரு ஊரா சென்னையாவும் ஆயிருச்சு. பட் இந்த வருஷம் திண்டுக்கல்லையும் எடுத்துக்கோங்களேன். இந்த வருஷம் திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல எல்லா டிஎன்பிஎல்லயும் டே மேட்சஸ்க்கு பெருசா கிரவுட் வராது. பட் நைட் மேட்சஸ் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கி சாரி ஒரு மாரி நிரம்பி வழிஞ்சுச்சு. நல்லா இருந்துச்சு. கொண்டாடுனாங்க. ஜாலியா இருந்துச்சு. பட் திரும்பவும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன். திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர் இங்கலாம் டிஎன்பிஎல் மேட்ச் நடக்காது. அவங்களுக்கு இழப்போ இல்லங்கிறத தாண்டி நான் டி இங்க இங்க டிஎன்பிஎல்க்கு தான் ஒரு இழப்பா நான் பார்க்குறேன். அப்புறம் இது ஒரு பக்கம் அப்டின்னா, இன்னொரு பக்கம் வந்து நான் மதுரை. இந்த வருஷம் டிஎன்பிஎல் கட்டாயமா மதுரையில நடக்கும். நீங்க வேணா பாருங்க. மதுரையில தான் வந்து பிளே ஆஃப்ஸ் போட்டிகளும், அப்புறம் ஃபைனலும் நடக்கும். அது கோயம்புத்தூர்கிட்டேருந்து பறிக்க போறாங்க பாருங்க, அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா, இந்த வருஷம் டிஎன்பிஎல் போட்டி 2 கிரவுண்டோட சுருங்கிச்சுங்கிறது ஒரு பக்கம். இல்லன்னா, மதுரையில தானே பிளேயர்ஸ் தங்குறாங்க. ஸோ, மதுரையில ஒரு லெக்கு, இல்ல திண்டுக்கல்ல ஒரு லெக்கு அப்படிங்கிற மாரிலாம் கூட நான் பிளான் பண்ணி இருந்தேன். இப்போ 2 வென்யூ தான் நடக்கப்போது. இது அப்படிங்கும்போது நான் இதுதான் நெனச்சேன். சரி மதுரையிலேருந்து திண்டுக்கல்ல போய் விளையாண்டு வருவாங்க. அப்புறம் மதுரையிலேருந்து இங்க அ சே மதுரையிலேருந்து அங்க மதுரையில இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் விளையாண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நெனச்சேன். அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நடந்தது என்னமோ வேற. யோசிச்சு பாருங்க. மதுரையில வந்து ஒரு டிஎன்பிஎல் போட்டி நடக்குது. டிஎன்பிஎல் போட்டிகள் நடக்குது. அதான் மதுரையில தான் ஒரு டிஎன்பிஎல் போட்டிகள் நடக்குதுன்னா, மத்த ஊர காட்டிலும் மதுரை அவங்க பொதுவாவே ஒரு விஷயத்த வேற மாரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. மதுரையில வந்து எ எ ஏதோ என்ன சொல்ல முன்னலாம் ஒரு 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 ஈவென்ட் ஒண்ணு நடத்துவாங்கல்ல. பாட்டு பாடி ஞாயித்துக்கிழமை ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கும்போது மதுரை மட்டும் ஒரு மாரி வைபாவே இருக்கும். மதுரைக்காரங்க இங்கருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திண்டுக்கல் போவாங்க. ஸோ மதுரை அங்க இருக்கிற உசிலம்பட்டிக்கோ, இங்கேருந்து திருச்சிக்கோ, பக்கத்துல இருந்து புதுக்கோட்டைக்கோ, ஸோ இங்கருந்துலாம் வரத்துக்கோ, இல்ல சிவகாசிக்கோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு மாரி சென்டர் ஆஃப் பாயிண்ட் அப்டிங்கும்போது, நீங்க நீங்க எல்லா இங்க 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 நீங்க ஒரு ஒரு லெக்கு இல்லன்னா செகண்ட் ஹாஃப் இங்க வச்சீங்கன்னா, செம்மையா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி மதுரையில இந்த வருஷம் டிஎன்பிஎல் போட்டிகள் இல்ல. அடுத்த வருஷமாவது மதுரையில டிஎன்பிஎல் போட்டிகள் அப்படிங்கிறது வச்சா நல்லாருக்கும். வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நான் ரொம்ப பெரியலாம் கனவு கண்டேன். ரொம்ப பெரிய கனவு கண்டேன். ஏன்னா, பொதுவாவே மதுரையில ஏதாவது ஒரு திருவிழா, அதான் அழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும். இல்ல பொதுவா மதுரைக்காரய்ங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு வைபா எல்லா விஷயத்தையும் செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறத பாருங்க. இல்ல அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியுது இல்ல, "எப்பா அங்க ஏதோ ஒண்ணு நடக்குதாம்பா, வாப்பா அதுக்காவது போவோம்" அப்படின்னு போறவங்க தான், வரவங்க தான், பார்க்குறவங்க தான் அப்படிங்கும்போது, மதுரையில டிஎன்பிஎல் நடந்தா, மத்த வென்யூகள தாண்டி இங்க வைபு நல்லாருக்கும். கிராக்கி அதிகமா இருக்கும். ஏன் சொல்றேனே, பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி வித்து பார்க்குற அளவுக்கு மதுரைனா செம்மையா இருக்கும். ஓகே. அ இந்த வீடியோல நான் வந்து இந்த டிஎன்பிஎல், யூடியூப் சக்சஸ் பத்தியும், இந்த வருஷம் டிஎன்பிஎல் வென்யூகள பத்தியும் பேசியிருக்கிறேன். என் மனசுல பட்டத பேசியிருக்கிறேன். நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க? மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் டிஎன்பிஎல்லையும், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நீங்க சொல்லுங்க. கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மிஸ் பண்றீங்க? நான் மிஸ் பண்றேன்ப்பா.
நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பட் திண்டுக்கல் மக்கள் நீங்க லக்கி. எல்லா விதத்துலயும் நீங்க பார்க்கும்போது எப்படியோ உங்களுக்கு டிஎன்பிஎல் போட்டிகள் நடக்குது. ஓகே. எனக்கு யூடியூப் ரொம்ப புடிச்சிருக்குது. நல்லா இருக்குது. நீங்க உங்கள கருத்துக்கள சொல்லுங்க. எப்படி இருக்குது? என்ன யூடியூப் நல்லா இருக்குதா? அப்புட்ன்னு சொல்லிட்டு. பட் ஹோப்ஃபுல்லி வேர்ல்டு கப் நான் யூடியூப்ல பார்ப்பேன். யூடியூப் ஜே. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வழக்கம் போல அதான். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?